ஐ லவ் ராகுல் என்று சித்ரா கூறியதை கேட்டு ஆச்சரியமடைந்த சண்மதி, ஏய் என்னடி சொல்ற, லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணி 2 நாள்ல லவ்வா என்றால் கிண்டலாக. ஆமாண்டி, அவரு என்ன லவ் பண்ணல, சொல்லப்போனா என்ன அவருக்கு பிடிக்கல, அதான் உண்மை. ஆனா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. என் லைஃப் லாங் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டி என்றாள் சித்ரா. சரிடி, உனக்கு பிடிச்சா போதுமா? அவருக்கும் உன்னை பிடிக்கணும்ல? இல்லடி, அவர் என்ன லவ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நான் அவரை மனசால விரும்புவேன். என் மனசுல இருக்கிற காதல் கண்டிப்பா அவருக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவரை நான் காத்திருப்பேன். அப்படி ஒருவேளை அவருக்கு என்னை பிடிக்காமலே போயிடுச்சுனாலும் நான் கடைசி வரை அவரை விரும்பிட்டே இருந்துருவேண்டி என்றாள் சித்ரா. ஏய், கவலைப்படாதடி, உன் மனசுல இருக்க காதல் கண்டிப்பா அவரையும் மாற்றும். அப்புறம் நீ எப்போ உன் புருஷன் வீட்டுக்கு போக போற? தெரியலடி, நாளைக்கு தான் நினைக்கிறேன் என்றாள் சித்ரா. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஊருக்கு போயிட்டு கூப்பிடு என்று சண்மதி போனை வைத்துவிட சித்ரா ராகுலை காதலாக பார்த்து கொண்டே காரில் ஏறினாள். ராகுல், அவன் தம்பி, தங்கை, சித்ரா, அவளின் தம்பி என சிறுவயது பிள்ளைகள் அனைவரும் ஒரு காரில் சென்றுவிட பெரியவர்கள் அனைவரும் வேறொரு காரில் சென்றனர். இரு காரிலும் இன்றைய ஜானகியின் பாட்டு பற்றிய விஷயமே பேசிக்கொண்டு இருந்தனர். ஜானகியின் பாட்டை கேட்டு மற்ற அனைவரையும் விட மிகுந்த ஆச்சரியமடைந்தது ராமச்சந்திரனே. ஜானகி இவ்வளோ நல்லாக பாடுவார் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. டே சந்திரா, உன் பண்டாட்டி இவ்வளோ நல்லா பாடுவாங்கன்னு சொல்லவே இல்லையடா என்று சுந்தரம் வேறு கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்கு ராமச்சந்திரன் என்ன பதில் கூற முடியும்? அவரே இன்றுதான் மனைவி பாடியதை கேட்கிறார். அதனால் வெறுமனே சிரித்து மட்டும் வைத்தார். ஜானகியிடம் சுந்தரமும் பார்வதியும் அவரின் பழைய கச்சேரிகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனர். அதை காரை ஓட்டியவாறே ராமச்சந்திரனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். சித்ராவின் வீட்டில் ஜானகி, ராமச்சந்திரன், ராஜா எல்லோரையும் இறக்கி விட்டவர்கள் சித்ராவையும் அவர்களோடு அழைத்து சென்று விட்டனர். செல்லும் முன், டே சந்திரா, நாளைக்கு ராகுலும் சித்ராவும் சென்னைக்கு போறாங்க, மறக்காம அவங்கள வழி அனுப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்கடா என்று கூறிவிட்டு சென்றனர். வீட்டிற்குள் வந்ததும் ராமச்சந்திரன் சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்தார். அவருக்கு காஃபி கலந்து வந்த ஜானகி, என்னங்க காஃபி என்று அவளிடம் கொடுத்துவிட்டு நகர அவரை ஜானகி என்று அழைத்தார் ராமச்சந்திரன். அதில் வழக்கமாக இருக்கும் அதிகாரி தோணி இல்லாது சற்று மென்மையை உணர்ந்த ஜானகி ஆச்சரியத்துடன் திரும்பி அவரை பார்த்தார். ஜானகி, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா பாடின. நீ இவ்வளோ நல்லா பாடுவன்னு நான் நினைக்கல. உனக்கு ரொம்ப நல்ல குரல். நீ பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது என்றார் அவர். அதை கேட்ட ஜானகிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன் கணவனா தன்னை பாராட்டியது என்று ஆச்சரியமடைந்தார். எதுவும் பேசாது தன் தோட்டத்திற்கு சென்றவள் அங்கிருந்த பூக்களை பார்த்தபடி அமர்ந்து விட்டாள். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. இத்தனை நாளில் இல்லாமல் இன்று தனக்கு அடுத்தடுத்து நடந்த நல்ல விஷயங்களே நினைத்தார். அப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நீங்க மட்டும் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கப்பா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பாடினேன்ப்பா. அவரும் இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான்ப்பா என்னை பாராட்டினாரு என்று அந்த பூக்கள் முன் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார் ஜானகி. இதை அங்கிருந்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இப்படி பல பேரின் மனதில் பல எண்ணங்களை தூண்டிவிட்டிருந்த ராகுல் தன் குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். அப்பா, நாளைக்கு நாங்க மட்டும் ஏன்பா போகணும்? நீங்களும் எங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்ல என்றான். இல்லப்பா, இத்தனை நாள் அங்கதானே இருந்தோம். 2 மாசம் முன்னாடி தான் என்ன வேற வேலைக்கு மாத்திட்டாங்க. நீ நாங்க இல்லாம தனியா இருப்பேன் தான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சோம். இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கப்பா. நானே ரொம்ப நாள் இந்த வேலையில லீவ் எடுத்துட்டேன். இனிமே எடுக்க முடியாதுப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு லீவ் வரும்போது வர்றேன் என்றார். அம்மா, நீயும் உமாவுமாச்சு கொஞ்ச நாள் வந்து இருக்கலாம்ல என்றதற்கு பார்வதி, இல்லப்பா, உங்க அப்பா நான் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாரு. உமாவும் அந்த ஊர்ல புது வேலை தேடணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால அவளாலையும் வர முடியாது. நீங்க 2 பேரும் இப்ப போங்கப்பா, நாங்க கொஞ்ச நாள்ல வரோம் என்றார் அவரும். என்னம்மா, நாங்க மட்டும் எப்படிம்மா என்று அவன் சித்ராவை ஓரக்கண்ணில் பார்த்து கொண்டே இழுக்க, அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவன் அவன் கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி கூட இப்படிலாம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தவிப்பான். கூட அம்மா அப்பா இருந்தாலே ரொமான்ஸ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவான். நீ என்னடானா அம்மாவா அப்பாவான்னு சொல்லிட்டு இருக்க. போனா
நீலாம் சுத்த வேஸ்ட்டு. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா அம்மா அப்பாவை ஒரு 6 மாதம் என் வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லியிருப்பேன். நீ என்னடானா இப்படி இருக்க என்றவன், அண்ணியை கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போ, அவங்களுக்கு சென்னையில் ஃபுல்லாக சுற்றி காட்டு, ஜாலியாக இருண்ணா, மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணு, அதை விட்டுட்டு அம்மா அப்பான்னு என்று அறிவுரை கூறிக்கொண்டே திரும்ப அங்கு சுந்தரமும் பார்வதியும் தன்னை முறைப்பதை பார்த்து, ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ என்று வாய்க்குள் முணங்கியவன், அம்மா நானும் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போகணும்ல, நான் போய் பேக் பண்ணுறேன் என்று அங்கிருந்து மெதுவாக நழுவினான். அவனை முறைத்தபடியே சித்ராவிடம், சித்ரா நீ போமா, போய் படுத்து ரெஸ்ட் எடு என்றார் பார்வதி. அறைக்கல் வந்த சித்ராவிடம், சித்ரா உனக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன் என்று படுத்து விட்டான் ராகுல். சித்ராவிற்கு ராகுலுடன் புது வாழ்க்கை தொடங்கப் போகிறோம் என்பது சந்தோஷமாக இருந்தாலும் தன் பெற்றோர், இத்தனை வருடங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் அனைத்தையும் பிரிந்து செல்வது வருத்தமாக இருந்தது. இனி தன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒருபுறம் பயமாகவும் இருந்தது. பல யோசனைகளோடு படுத்தவள் அப்படியே தூங்கியும் போனாள். மறுநாள் வீடே பரபரப்பாக இருந்தது. அனைவரும் ராகுல் சித்ரா பேக் செய்வதில் வெவ்வேறு விதமாக உதவி கொண்டு இருந்தனர். சித்ரா கார்த்திக்குடன் வெளியே சில பொருட்கள் வாங்கி வர சென்றிருந்தாள். பார்வதி சமையலறையில் இருந்தார். உமாவும் ராகுலும் என்ன வேண்டும் என்று யோசித்து அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தனர். ராமச்சந்திரன், ஜானகி, ராஜா அனைவரும் இவர்கள் கிளம்பும் நேரம் அங்கே வந்தனர். ஜானகி பார்வதியிடம், என்ன நீ எல்லா வேலையும் முடிஞ்சா, உங்க கூட வேலை செய்யாம சித்ரா எங்க போனா என வினவ, இல்ல நீ அவ இவ்வளோ நேரம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தா, இப்பதான் கார்த்திக் கூட சில பொருள் வாங்கணும்னு வெளியே போயிருக்கா, நீங்க உட்காருங்க என்று கூடிக்கொண்டிருக்க, வாங்க அத்த, நீங்களாச்சும் எங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்ல என்றான் ராகுல். இல்ல மாப்பிள்ள, நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வரோம், நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்க போய் சந்தோஷமா இருங்க என்று கூறினார் ஜானகி. இதையே எல்லாரும் சொல்லுங்க என்று மனதிற்குள் சலித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான் அவன். எல்லோரும் பேக் செய்து அனைத்தையும் அவர்கள் காரில் ஏற்றி கொண்டிருக்க அப்போதுதான் ஷாப்பிங் சென்ற சித்ரா அங்கே வந்தாள். ஏண்டி, இன்னைக்கு நீ ஊருக்கு போனன்னு உனக்காக எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தா, நீ இந்நேரம் போய் ஷாப்பிங் போயிட்டு ஆடை அசைஞ்சு வர என்று ஜானகி சித்ராவை கண்டிக்க, அம்மா இருமா என்றவள் தன் பையில் கொண்டு வந்திருந்த ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தாள். முதலில் தன் அத்தையிடம்தான் அவருக்காக வாங்கி வந்திருந்த பொருட்களை கொடுத்தாள். அதில் நிறைய செட்டு வளையல்களும், காதில் போடும் காதணி செட்டுகளும், கழுத்தில் போடும் நகைகளும் விதவிதமாக வெவ்வேறு கலரில் இருந்தது. அத்தை, நீங்க ஒரு சேலை கட்டினீங்கன்னா அதுக்கு மேட்சா வளையல், தோடு, செயின் எல்லாம் போடுறீங்க, அதுக்காகத்தான் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க என்று கொடுத்தாள் சித்ரா. பார்வதிக்கு அதை பார்த்து பயங்கர ஆச்சரியம். எப்படிமா கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ வாங்கினியா, ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி மேட்சா போட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தேங்க்ஸ் என்றார் அவர். அடுத்து தன் மாமனிடம் வந்தவள், மாமா இந்தாங்க, நீங்க போட்டிருக்க வாட்சு ரொம்ப பழசா போயிடுச்சு, இந்தாங்க இதை போட்டுக்கோங்க என்றவள் அவர் கையில் தான் வாங்கிய வாட்சை போட்டு விட்டாள். அம்மா சித்ரா, நானே புது வாட்ச் வாங்கணும்னு நினைச்சிட்டு தாம்மா இருந்தேன், நீ ஏன் வாங்கிட்டு வந்திருக்க, ரொம்ப நல்லா இருக்குமா என்றார் அவர். உமா, உன் ஃபோனு ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேல, அதான் உனக்கு புது ஃபோன் வாங்கினேன், இந்தா என்றாள். அதை பார்த்த உமா, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்று அவளை கட்டி கொண்டாள். கார்த்திக்கிடம் வந்தவளை பார்த்தவன், அண்ணி எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு, சொல்லுங்க என கேட்க, இந்தா என்று அவன் கையில் ஒரு பேப்பரை கொடுத்தாள் சித்ரா. அதை வாங்கி பார்த்த கார்த்திக்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அண்ணி இது என்று அவன் கேட்க, உனக்கு தான் புது டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன், உன் காலேஜ் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் 2 நாளில் காலேஜ்க்கே வந்துடும், நீ வாங்கிக்கோ என சித்ரா கூற, அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, இங்கே எல்லாரும் என் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கு, நீ நல்லா ஃபோட்டோ எடுக்கிற அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டீங்க, தேங்க்ஸ் அண்ணி என்று அவள் கையை பிடித்து குலுக்கினாள். பின் தன் அம்மாவிற்கு வாங்கிய பாட்டு கேசட், தம்பிக்கு வாங்கிய புது கிரிக்கெட் பேட் என அனைத்தையும் கொடுத்தவள் கடைசியாக தன் தந்தையின் முன் வந்து நின்றாள். அப்பா இந்தாங்க, உங்களுக்காக நான் சட்டை வாங்கினேன், இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவர் கையில் தான் வாங்கிய சட்டையை கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்தவர் ஆச்சரியத்துடன் சரி என்று தலையசைத்தார். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து அவருக்காக வேறொருவர் துணி வாங்கி கொடுப்பதே அவருக்கு இப்போதுதான் நடந்திருக்கிறது.
அவர் 20 வயதில் இருக்கும் வரை அவர் அப்பாவோ தாத்தாவோ அவருக்காக துணி வாங்கி கொடுத்து கொண்டு இருந்தனர். அவர்கள் இருவர் மறைவிற்கு பிறகு தான் தனியாக இந்த மில் பொறுப்பை ஏற்க ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு அவரே தான் பார்த்து வாங்கி கொள்வார். இப்போது தன் மகள் தனக்காக வாங்கியதை பார்த்தவருக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தும் பெரிதாக உணர்வுகளை வெளிக்காட்டாத மனிதர் என்பதால் அவரால் மற்றவரைப் போல பதிலளிக்க முடியவில்லை. சித்ராவிடம் வந்த ராகுல், ஏய், நீ இங்கே இருந்ததே 2 நாள் தான், அதுக்குள்ள எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எப்படி வாங்கின என ஆச்சரியமாக கேட்க, அதெல்லாம் அப்படிதான் என்று கண் சிமிட்டு சிரித்தாள் அவள். அனைத்தையும் ஏற்றி இரு வீட்டாரும் ராகுலையும் சித்ராவையும் கண்ணீருடன் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் கண்ணீருடனும் ஒருவித பயத்துடனும் உட்கார்ந்திருந்த சித்ராவை பார்த்த ராகுல் ஆதரவாக அவள் கையை பிடித்தான். சித்ரா, உனக்காக நான் இருக்கேன், வருத்தப்படாத என்றான். அவன் கண்களில் ஒருவித பாதுகாப்பை உணர்ந்தவள் மெலிதாக சிரித்தாள். இருவருக்கும் புது அர்த்தமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த கார் சென்னையை நோக்கி போய்கொண்டிருந்தது. தொடரும். ஃப்ரெண்ட்ஸ், சில மெடிக்கல் இஷ்யூஸ்னால நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்த பார்ட்லாம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.